ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. அதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அதே போல் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் மாணவியருக்கு பள்ளி மேற்படிப்பில் கல்வி உதவித்தொகை, அதாவது பிஎம்எஸ்எஸ்வி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டம் கீழ்கண்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் மிக பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக வருடந்தோறும் செயல்படுத்திட்டு வராங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலக்கூடிய மாணவியருக்கு எவ்வித வருமான வரம்பு நிபந்தனையின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. முதுகலை, பாலிடெக்னிக், தொழிற்படிப்பு போன்ற பிற படிப்பு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024-2025 இந்த கல்வி ஆண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது யுமிஸில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வெப்சைட்டும் இருக்குது, umis.tn.government.in. இந்த வெப்சைட் மூலமாக விண்ணப்பங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வி உதவித்தொகைக்கு மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் கடைசி நாள் இதுக்கு 28/2/2025 இந்த நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் கடந்த வருஷம் இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் பயன்பெற்றிருந்தீங்கன்னா ரினியூவலும் இந்த வருஷம் நீங்கள் பண்ணிக்கணும். கல்லூரியில் கல்வி உதவித்தொகை பெற்று 2024-25 ஆண்டில் 2, 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயின்று வரக்கூடிய ரினியூவல் செய்யக்கூடிய மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாணவர்கள் கல்லூரிகளில் நடப்பாண்டில் கல்வி பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரி மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நடப்பு கல்வியாண்டில் 2024-25 புதிதாக கல்வி உதவித்தொகை பெற கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்ற இல்லைனா சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய புதிய மாணவர்கள் தற்போது தாங்கள் பயிலக்கூடிய கல்லூரிகளில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை, அதாவது நோடல் ஆஃபீஸரை அணுகி umis.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா அதற்கான சான்றிதழையும் நீங்கள் சேர்த்து சமர்ப்பிக்கணும். அதே போல் விவரங்களை மாணவர்கள் தெரிவித்து பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பை சேர்ந்த மாணவர்களை பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்களையும் தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்க. கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் நீங்கள் நேரில் அணுகி தொடர்பு கொள்ளலாம், அவங்கள்ட்ட விவரம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி தமிழ்நாடு அரசினுடைய பிற்படுத்தப்பட்ட நல முதன்மை செயலாளர் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில், அதே போல் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழே பயிலக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட சீர்பரப்பினர் இந்த மாணவியர்கள் நீங்கள் இந்த திட்டத்தில் பயனடைச்சிக்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுதோ அவங்களாம் இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்குங்க, பயன்பெற்றுக்குங்க. நன்றி.